ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெம்மிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ரேக் வந்து ரொம்ப நாளாக வந்து இது ஆக்சுவலாக இந்த ரேக் வாங்கி ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. என் ஃபஸ்ட்டு பேபி பிறந்தப்போ வாங்கினது. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் இந்த இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இப்போ ட்ராபேக் அப்படின்னா, அதில் நிறைய பேக்ஸ் வாங்கி அதில் தான் அவளோட கிளாத்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறேன். அவசரத்துக்கு அந்த ஜிப்பை திறக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேக் எல்லாமே மோஸ்ட்லி கிழிஞ்சிருச்சு. சரி, இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம்னு சொல்லிட்டு ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் அன்னைக்கு காலையில் பிளான் பண்ணி சீக்கிரமாகவே வேலையை முடிச்சுட்டு, அன்னைக்கு பேபி தூங்கும்போது தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ என் 2வது பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது இதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நெக்ஸ்ட் இது வந்து 4 வீலோடு வந்தது. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வீல் உடஞ்சி அந்த இடத்துல நான் ஒரு கட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ஒர்க்கு. இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டே போயிட்டு இருந்தேன். ஸோ என்னைக்கு நம்ம இப்படி நிறையா இப்படி போஸ்ட்போன் பண்ணுவோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும், அன்றைக்கி செய்வோம் நம்ம. நான் இந்த ஆர்கனைசர் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது வந்து 500 சம்திங் தான் வந்தது. ஸோ இதில் நான் அடுக்கி வச்சதெல்லாம் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இதை முடிக்கிறதுக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆயிடுச்சு. ஸோ இதுனா ஈஸியாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா டிமார்ட் போயிட்டோம். டிமார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ நான் போன டைம் பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே மோஸ்ட்லி நம்ம க்ராக்கரி ஐட்டம்ஸ் தான் நிறையா வாங்குவேன். ஆனால் போன தடவை போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லேயும் இந்த மாதிரி சுடீஸ் அதில் எல்லாம் ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது. டிமார்ட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லா ஸ்லிப்பர்ஸையும் ஒன்றா போட்டுருவாங்க. நம்ம ஒவ்வொரு சைஸாக நம்மளாக போட்டு செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ போயிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு தோசை தான் பண்ணியிருந்தோம். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பொடி தோசை தான் பண்ணியிருந்தேன். பொடி தோசை வந்து நான் இதுக்குன்னு செப்பரேட்டாக பொடியெல்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கடையில் வாங்கின இட்லி பொடி தான் போட்டு பண்ணியிருந்தேன், ஆச்சி பொடி. பொடி தோசைனா அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கோகனட் சட்னி தான் நல்லாயிருக்கும். எப்போயுமே மோஸ்ட்லி ஷாப்பிங் போயிட்டு வந்தோன்னா அப்படியே வெளியவே டின்னர் முடிச்சுட்டு வரும். சில டைம் வந்து இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா சரி, ரொம்ப குழந்தையும் கிராங்கியானால வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து டக்குன்னு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா பொடி தோசைனா அவர் வாட்டுக்கு சாப்பிடுவார், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. எனக்கு நிறைய டைமில் வந்து ஒரு வீக்கை காப்பாற்றுறதே நம்மளுக்கு எல்லா லேடிஸ்க்கும் இது தோசை மாவு தான். என்ன தான் நம்ம சப்பாத்தி பூரி அப்படின்னு எத்தனை பண்ணாலும் அது வந்து ஒரு வீக் ஃபுல்லாக நம்மளால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஆனால் இட்லி தோசைனா நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்குனே உள்ள ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு நேரம் அது கண்டிப்பாக பேர் பண்ணிடும். ஸோ நல்லா கிறிஸ்பியானதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு படுத்தா தான் நம்மளுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் எங்கே போகிறாப்புல இருந்தாலும் நான் முதல்ல வீடை க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு பெட்ஷீட்டு வந்து மடிக்காமல் இருந்திருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பேர்டனாக தெரியும்.
ஸோ எங்கே கிளம்பணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு எனக்கு வீடை க்ளீன் பண்ணுறதே காலையிலேருந்து சரியாக இருக்கும். வீட்டை சாத்தும் போது வீடு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் போயிட்டு வந்தோடனே அந்த வீடை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். சரி, வந்த திங்ஸே நம்ம வந்து வச்சுட்டு அதுவே கிளம்ஸியாக இருக்கும், அதை அது மட்டும் தான் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட நான் தூங்குவேன். ஏன்னா ஏற்கனவே வீடு அலங்கோலமாக இருந்து நம்ம வாங்கிட்டு வர திங்ஸும் அதோடு சேர்ந்து டம்ப் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆக்வர்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ அன்னைக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டு, மோஸ்ட்லி நான் வந்து வெசல்ஸ்லாம் டெய்லி நைட்டு வாஷ் பண்ணி அப்படியெல்லாம் நான் வந்து பொய் சொல்ல விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வெசல்ஸ் எப்பயுமே நைட்டு இருக்கும். ஏன்னா காலையில் ஒரு ஹெல்ப்பரக்கா வந்து நம்மளுக்கு வெசல்ஸ் வாஷ் பண்ணி தருவாங்க. ஸோ மோஸ்ட்லி சிங்கில் நைட்டு வெசல்ஸ் இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி கேபேஜை வந்து இந்த மாதிரி நான் வந்து ரேப் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நம்ம பிரெட் சாண்ட்விச் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கிளிங் ரேப்பில் கவர் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப எனக்கு என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ரேதர் தேன் சும்மா அதை வைக்கும்போது. ஸோ அவ்வளோதான். அன்னைக்கு நைட் எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து வச்சிட்டேன். இது வைக்கும்போது ஆல்மோஸ்ட் 7 o'clock இருக்கும். அப்புறம் தான் தோணுச்சு கார்ன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அன்னைக்கு வாங்கிட்டு வந்த கார்ன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால அன்றைக்கே சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இல்லையா. ஸோ ஒரு கார்ன் மட்டும் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வேக வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்குறேன். Until then, it's bye from Jimmy. Thank you friends. Take care.